ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போனோம் அப்படின்னா ஏற்காடு போனோம். ஸோ அங்கே நடந்த சின்ன சின்ன மெமரிஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க விளாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்ததுமே போட்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் யாரும் ஃபேமிலியில் வரல. நானும் என் தங்கச்சிஸ் மட்டும் அங்கே போட்டிங் போனோம். ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. போட்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பார்க்குக்கு வந்தோம். ஸோ வந்த வாட்டி உள்ளே அங்கே பாருங்கள் எல்லோரும் ஹாய் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பார்க்கு தான் போனோம். அங்கே ஃபுல்லாக அந்தாண்ட செடிலாம் செம்மையாக இருந்தது. அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே வந்து பபுள் ஷூட்டர் இது இருந்தது, பலூன் ஷூட்டர் பண்ணுறது. அங்கே வந்துட்டு நாங்கள் போனோம். போயிட்டு ஆளுக்கு ஒன்று சுட்டுட்டு இருந்தோம். செம்ம காமெடியாக இருந்தது. ஃபைனலாக ஷூட் பண்ணுற பிளேஸ்க்கு வந்தோம். ஏதோ ஒரு கலர் அடிப்பாருன்னு பிங்க்கை செலக்ட் பண்ணேன். ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெத்தை காமிச்சார். சரி அடிச்சிருவாருன்னு நம்பி பெட் கட்டினேன். ஆனால் ஒன்றுமே அடிக்கலை. ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் எனக்கு இதெல்லாம் புதுசு, அதனால் ஒன்று கூட அடிக்கலை. சும்மா அப்படியே போய் ஷூட் பண்ணேன். அப்புறம் மை டேட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அடிச்சிட்டாரு. ஒரு கலர் சூஸ் பண்ணால் நான் அந்த கலர் அடிக்கல, ஆனால் ஒரு பலூன் அடிச்சிட்டாரு. ஸோ ஹாப்பி ஃபீலிங். லாஸ்ட்டு ட்ரை இஸ் த பெஸ்ட்டு ட்ரைன்னு நினச்சேன். நான் என் தங்கச்சி தான் அடித்தா, பட் அடிக்கலை. அடித்தது என் டேட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஆட போனால் என் தங்கச்சி ஊஞ்சலுக்கெல்லாம் பயந்தா. இதை பாருங்கள் நீங்களே. சரியான காட்சி. அப்புறம் அப்படியே எதுவும் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருந்துட்டு நாங்கள் சும்மா நின்றுட்டு இருந்தனால ஒரு ஹாய். அப்புறம் பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு ரோஸ் கார்டன் வந்தோம். அங்கேயும் நல்லா இருந்தது. ரோஸில் எல்லா ஃப்ளவர்ஸுமே வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். நாங்கள் எங்கே இருக்கோன்னா ரோஸ் கார்டன் வந்து ஃபுல்லாக வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து உட்காந்துக்கிட்டேன். கால் வலிக்குது. ஸோ பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு நின்றுட்டுருக்கேன், உட்காந்துருக்கேன். சும்மா உட்கார முடியல, அதனால் வந்துட்டு நான் ஃப்ளவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்தேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனை நல்லா கேளுங்க. ஏற்காடு பூலாம் வந்து இங்கே நிறையா இருந்தது பாருங்கள். அங்கெல்லாம் நிறைய ஏற்காடு பூ இருந்தது. அதனால் சின்ன வயசில் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் படிக்கும்போது இங்கே வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் போயிட்டு அதை வந்து தூக்கி போட்டுருவேன். எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், ஏற்காடு பூ எல்லாமே. ஸோ இதுதான் ஏற்காடு பூ. ரோஸ் கார்டன் முடிஞ்சிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். பாய் பாய். எல்லோரும் என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. யாருமே தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க. சத்தியம் பண்ணால் கூட நம்பாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் வியூ பாயிண்டில் நின்று நல்லா செம்மையாக வியூ பண்ணோம். எல்லாமே சூப்பராக தெரிஞ்சுது. பாருங்களேன் நீங்களே, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்புறம் அங்கே நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு லஞ்சு சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். நான், என் சிஸ்டர், என் ஃபேமிலி முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. இந்த நாய் கூட ஒரே ஃபன்னாக போச்சு. தத்துவம் சொல்கிறேன்ற பேரில் டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தா என்ன. அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஷேர்வராயா டெம்பிள் போவோம். எப்போவுமே வந்தால் ஏற்காடு வந்தால் போவோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் லாஸ்ட்டு. அப்புறம் கோயிலெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா இந்த கிரவுண்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். விலாகை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஷேர்வராயா டெம்பிள்ஸ் வந்து முடிச்சுட்டு அதோடு கம்ப்ளீட் பண்ணுறேன். நெற்றியில் ஒரு பக்தியோடு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.